வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். இந்திய விமானப்படையின் MiG-29 மிராஜ் 2000 மற்றும் தேஜஸ் போர் விமானங்களை பிரம்மோஸ் ஏவுகணையின் அடுத்த தலைமுறை வடிவமான பிரம்மோஸ் NG ஏவுகணை பொருத்தப்படும் விதத்தில் மாற்றியமைக்கப்பட உள்ளன. பிரம்மோஸ் NG பிரம்மோஸ் ஏவுகணையின் ஒரு மேம்படுத்தல் மாறுபாடு. இது எடை குறைந்தது மட்டுமல்ல, மிகவும் அதிநவீனமானதும் கூட. பாதுகாப்புத்துறை வட்டாரங்களில் கூற்றுப்படி பிரம்மோஸ் NG ஏவுகணை MiG-29 மிராஜ் மற்றும் தேஜஸ் போர் விமானங்களுக்கான அதிபிரதான ஏவுகணையாக மாறும். அந்த விமான ரகங்களின் தாக்குதல் திறன்களை மேலும் மேம்படுத்தும். சரி, போர் விமானங்களில் அதிபிரதான ஏவுகணை என்றால் என்ன? போர் விமானங்களை பொறுத்தவரை அவற்றின் பல்வேறு வகை ஏவுகணைகள் பொருத்தப்பட்டிருக்கும். வெவ்வேறு தேவைகளுக்கான ஏவுகணைகளும் பொருத்தப்பட்டிருக்கும். உதாரணமாக, வானிலிருந்து வானுக்கு ஏவப்படும் ஏவுகணைகள் இருக்கும். இவை எதிரி விமானங்கள் மற்றும் எதிரியால் ஏவப்படும் ஏவுகணைகளை சுட்டு வீழ்த்துவதை நோக்கமாக கொண்டவை. வானில் இருந்து தரைக்கு ஏவப்படும் ஏவுகணைகள் பொருத்தப்பட்டிருக்கும். அவை தரையில் உள்ள இலக்குகளை தாக்குவதை நோக்கமாக கொண்டவை. அதிவேக கதிர்வீச்சு எதிர்ப்பு ஏவுகணை, அதாவது ஹார்ம் ஏவுகணைகள் பொருத்தப்பட்டிருக்கும். அவை எதிரி வான் பாதுகாப்பு சாதனங்கள் மற்றும் ரேடார் மையங்களை தாக்குவதை நோக்கமாக கொண்டவை. கப்பல் எதிர்ப்பு ஏவுகணைகள் பொருத்தப்பட்டிருக்கும். அவை கடல் இலக்குகளை தாக்குவதை நோக்கமாக கொண்டவை. இப்படியாக வெவ்வேறு வகை ஏவுகணைகள் பொருத்தப்பட்ட நிலையிலும் அவற்றின் ஒரு ரக ஏவுகணை குறிப்பிட்ட போர் விமானத்தின் பிரதான போர் நோக்கத்தை பிரதிபலிப்பதாக இருக்கும். அந்த ஏவுகணையே குறிப்பிட்ட போர் விமானத்தில் அதிக எண்ணிக்கையில் பொருத்தப்படும். அந்த ஏவுகணை தான் குறிப்பிட்ட போர் விமானத்தின் அதிபிரதான ஏவுகணை என்று கூறப்படும். அதிக ஆயுதங்களை கொண்டு செல்லக்கூடிய விமானங்களில் 2 அதிபிரதான ஏவுகணைகள் இருக்கலாம். உதாரணமாக, அமெரிக்க தயாரிப்பு 5வது தலைமுறை லாக்ஹீட் மார்டின் F-35 விமானத்தை எடுத்துக்கொண்டால் அதில் 2 அதிபிரதான ஏவுகணைகள் இருக்கின்றன. அவை AIM மற்றும் AGM. இவற்றின் வெவ்வேறு மாறுபாடுகள் தான் F-35 விமானத்தில் பொருத்தப்படும். உதாரணமாக, AIM-9X, AIM-120, AIM-132 அல்லது AGM-88G, AGM-158, AGM-179 அதிகமாக இருக்கும். ரஃபால் விமானத்தில் மெட்டியோர் மற்றும் MBDA என 2 அதிபிரதான ஏவுகணைகள் இருக்கின்றன. அதுபோல இந்திய விமானப்படையின் MiG-29 மிராஜ் மற்றும் தேஜஸ் போர் விமானங்களுக்கான அதிபிரதான ஏவுகணையாக பிரம்மோஸ் NG ஏவுகணை மாறப்போகிறது. அதற்காக பிரம்மோஸ் NG ஏவுகணையை ஒருங்கிணைப்பதற்கு இந்திய விமானப்படை சம்பந்தப்பட்ட போர் விமானங்களின் மேம்படுத்தல் பணிகளை மேற்கொள்ள வேண்டும். இது குறிப்பாக ஏவுதள அமைப்பு மற்றும் ஏவுதலின் போது நிலைத்தன்மையை உள்ளடக்கியது. பிரம்மோஸ் NG ஏவுகணை என்பது பிரம்மோஸ் ஏரோஸ்பேஸ் நிறுவனம் மூலம் இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையிலான ஒத்துழைப்பில் தயாரிக்கப்பட்ட அசல் பிரம்மோஸ் ஏவுகணையின் ஒரு சிறிய மற்றும் இலகு எடை பதிப்பு. இந்த புதிய தலைமுறை பிரம்மோஸ் NG ஏவுகணை குறைந்த எடையுடன் இருப்பதால் குறிப்பாக இலகுரக போர் விமானங்கள், சிறிய மேற்பரப்பு கப்பல்கள் மற்றும் மொபைல் நில ஏவுகணைகள் போன்று எடை மற்றும் இட வரம்புகள் கொண்ட தளங்களில் பெரிய அளவிலான ஒருங்கிணைப்பை செயல்படுத்த வடிவமைக்கப்பட்டுள்ளது. அடுத்த தலைமுறை பிரம்மோஸ் NG பிரம்மோஸ் சூப்பர்சோனிக் ஏவுகணை அமைப்பின் புதிய மாறுபாடாக இந்தியாவால் உருவாக்கப்படுகிறது. அதாவது இதை இந்திய ரஷ்ய கூட்டு தயாரிப்பின் இந்திய தயாரிப்பு வடிவம் என்று கூறலாம். இதன் வடிவமைப்பில் ரஷ்யா கிடையாது. முழுக்க இந்திய வடிவமைப்பு மற்றும் இந்திய தயாரிப்பு. பிரம்மோஸ் NG சுமார் 6 மீட்டர் நீளம் கொண்டது. பிரம்மோஸின் அசல் பதிப்பு 8 மீட்டருக்கும் அதிகமானது. அந்த வகையில் பிரம்மோஸ் NG அசல் பதிப்பை விட நீளமும் குறைவாகவும் சிறியதாகவும் ஆக்குகிறது. இதனால் பல்வேறு சிறிய தளங்களில் பிரம்மோஸ் NG ஒருங்கிணைப்பை எளிதாக்குகிறது. எடையை பொறுத்தவரை இந்த ஏவுகணை 1.5 டன் எடையுள்ளதாக மதிப்பிடப்பட்டுள்ளது. இது அசல் பிரம்மோஸ் ஏவுகணையின் 2.5 முதல் 3 டன்களை விட மிகவும் குறைந்தது, கிட்டத்தட்ட பாதி எடை என்று கூறலாம். இதனால் விமானம் ஒரே பாணியில் ஒன்றுக்கு மேற்பட்ட யூனிட்களை சுமந்து செல்ல அனுமதிக்கின்றது. பிரம்மோஸ் NGயின் அதிகபட்ச வேகம் M3ஐ விட அதிகமாக உள்ளது. அதன் மூலம் உலகில் அதிவேகமான சூப்பர்சோனிக் ஏவுகணைகளில் ஒன்றாக அதன் நிலையை தக்க வைத்துக் கொள்கின்றது. எப்போதுமே ஒரு ஏவுகணையின் அதிவேகம் எதிரி எதிர்வினை நேரங்களை குறைக்கும் மற்றும் பணி வெற்றி விகிதங்களை அதிகரிக்கும் திறன் கொண்டது. ஏவுகணை தொழில்நுட்ப கட்டுப்பாடு அமைப்பு MTCR நிர்ணயித்த அசல் வரம்புக்கு ஏற்ப அதன் செயல்பாட்டு வரம்பு 290 முதல் 300 கிலோமீட்டர் வரை இருக்கும் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது. ஆனால் குறிப்பிட்ட உள்நாட்டு அல்லது ஏற்றுமதி பயன்பாடுகளுக்காக வடிவமைக்கப்பட்ட பதிப்புகளுக்கு அதிகரித்த தூரத்திற்கான சாத்தியக்கூறு உள்ளது. பிரம்மோஸ் NG பல்வேறு வானிலை நிலைமைகள் மற்றும் போர்க்களங்களில் நிலையான அல்லது நகரம் இலக்குகளுக்கு எதிராக அதிக துல்லியத்தை உறுதி செய்வதற்காக ஒரு நிலைமை அளவீட்டு அமைப்பு, GPS மற்றும் ஒரு செயலில் உள்ள ரேடார் தேடுபவர் முனையம் ஆகியவற்றை கொண்டு ஒருங்கிணைந்த வழிகாட்டுதல் அமைப்பை வைத்திருக்கிறது. பிரம்மோஸ் NG ஏவுகணை வழங்கும் மிக முக்கியமான நன்மைகளில் அதன் ஏவுதளத்தின் பல்துறை திறன் அடங்கும். இது பெரிய கட்டமைப்பு மாற்றங்கள் தேவையில்லாமல் பல்வேறு வான், கடல் மற்றும் நில சொத்துக்களில் பரவலாக ஒருங்கிணைக்க அனுமதிக்கிறது.
வான்துறையில் பிரம்மோஸ் என்ஜி, குறிப்பாக HAL தேஜஸ் Mk1A, MiG-29 UPG மற்றும் மிராஜ் 2000 போன்ற இலகுரக மற்றும் நடுத்தர போர் விமானங்களிலிருந்து ஏவப்படும் விதத்தில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இதனால் விமான செயல்திறன் அல்லது சுமையை சமரசம் செய்யாமல் மூலோபாய விமான தாக்குதல் திறன்களை விரிவுபடுத்துகிறது. கடல்சார் கண்ணோட்டத்தில் அதன் சிறிய போர்க்கப்பல்களால் பயன்படுத்த அனுமதிக்கின்றது. இதில் இடப்பற்றாக்குறை உள்ள கப்பல்கள் மற்றும் ஏவுகணை எடை காரணமாக அசல் பிரம்மோஸ் ஏவுகணையை சுமக்க முடியாத கிளாஸ் கப்பல்கள் அடங்கும். நில அடிப்படையிலான தேவைகளுக்கு பிரம்மோஸ் என்ஜி மிகவும் சிறிய மொபைல் ஏவுகணை அமைப்பின் பொருத்தப்படலாம். இது பல்வேறு தந்திரோபாய செயல்பாட்டு துறையில் இயக்கம், திருட்டுத்தனமான திறன்கள் மற்றும் விரைவான பதில் விகிதங்களை அதிகரிக்கின்றது. அதன் சிறிய அளவு மற்றும் இலகுவான எடையுடைய பிரம்மோஸ் என்ஜி Su-30 MKI போன்ற போர் விமானங்களை அதிக ஏவுகணைகளை சுமந்து செல்ல அனுமதிக்கின்றது. Su-30 MKI போர் விமானத்தில் பிரம்மோஸ் ஏவுகணை என்றால் ஒரே ஒரு ஏவுகணையை மட்டுமே எடுத்து செல்ல முடியும். காரணம் எடை அதிகம். ஆனால் அதே Su-30 MKI போர் விமானத்தில் பிரம்மோஸ் என்ஜி 3 ஏவுகணைகளை ஒரே நேரத்தில் சுமந்து செல்ல அனுமதிக்கின்றது. இது விமானத்தின் முதல் தாக்குதல் திறனையும் அது சுமந்து செல்லக்கூடிய ஆயுத சுமையையும் அதிகரிக்கின்றது. ஒருங்கிணைக்க எளிதான அதன் தன்மை சூப்பர்சோனிக் ஏவுகணைகள் வைத்திருக்க ஆர்வமுள்ள, ஆனால் அவற்றின் விமானங்கள் அல்லது தளங்களில் தொழில்நுட்ப வரம்புகளை எதிர்கொள்ளும் நாடுகளுக்கு அதன் பயன்பாட்டை விரிவுபடுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. பிரம்மோஸ் என்ஜி 2025 ஆண்டளவில் அதன் முதல் ஏவுதல் சோதனைக்கு உட்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சோதனைகள் வெற்றியடைந்தால் முழு அளவிலான உற்பத்தி தொடரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இது பிரம்மோஸ் என்ஜி ஏவுகணையின் ஏற்றுமதி வாய்ப்பை அதிகரிக்கிறது. இந்த ஏவுகணை வரும் தசாப்தத்தில் இந்தியாவின் விரைவு தாக்குதல் உக்தியின் புதிய முதுகெலும்பாக மாறும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் வியட்நாம், பிலிப்பீன்ஸ் மற்றும் மத்திய கிழக்கு நாடுகள் உட்பட வெளிநாட்டு வாங்குபவர்களை ஈர்க்கும் ஆற்றலையும் வைத்திருக்கிறது. ஒட்டுமொத்தமாக பிரம்மோஸ் என்ஜி இந்தியாவின் சூப்பர்சோனிக் ஏவுகணை தொழில்நுட்ப புரட்சியில் குறிப்பிடத்தக்க மாற்றத்தை குறிக்கிறது. அதிகம் வெடிக்கும் சக்தி, விதிவிலக்கான வேகம் மற்றும் பல போர்க்களங்களில் செயல்பாட்டு நம்பகத்தன்மையை ஒருங்கிணைக்கின்றது. பிரம்மோஸ் என்ஜி சூப்பர்சோனிக் ஏவுகணையை இந்திய விமானப்படை IAF போர் விமானங்களுடன் ஒருங்கிணைப்பது இந்தியாவின் நீண்ட தூர விமான தாக்குதல் திறன்களில் குறிப்பிடத்தக்க மாற்றத்தை கொண்டு வரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. இதனால் தெற்காசிய பிராந்தியத்தில் இந்தியாவின் தந்திரோபாய மற்றும் மூலோபாய மேன்மையை வலுப்படுத்துகின்றது. அசல் பதிப்பை விட அதன் சிறிய அளவு மற்றும் கணிசமான இலகுவான எடையுடன் பிரம்மோஸ் என்ஜி HAL தேஜஸ் Mk1A, MiG-29 UPG மற்றும் Su-30 MKI போன்ற IAF விமானங்களை காற்றியக்கத்திறன் அல்லது செயல்பாட்டு வேகத்தை சமரசம் செய்யாமல் ஒரே பணியில் 2 முதல் 3 ஏவுகணை அலகுகளை எடுத்துச் செல்ல அனுமதிக்கிறது. இந்த திறன் IAF விமானப்படையின் விமானப்படை தளங்களில் தாக்கும் சக்தியை இரட்டிப்பாக்குகிறது. இது ஒவ்வொரு தாக்குதலுக்கும் பல இலக்குத்திறன் மற்றும் தளவாட தேவைகள் மற்றும் பணி நேரத்தை மிச்சப்படுத்துகிறது. தந்திரோபாய கண்ணோட்டத்தில் பிரம்மோஸ் என்ஜியின் இருப்பு இந்திய போர் விமானங்கள் எதிரி வான் பாதுகாப்பு அமைப்புகளில் எட்டாத தூரத்திலிருந்து தாக்குதல்களை நடத்த அனுமதிக்கும் ஒரு நிலைநிறுத்த தாக்குதல் திறனை வழங்குகிறது. அதே நேரத்தில் விமானிகளுக்கு பாதுகாப்பு என்பதையும் பராமரிக்கிறது. பிரம்மோஸ் என்ஜியின் மேக்-3ஐ விட அதிகமான வேகத்தில் கடல்சார் மற்றும் தரை இலக்குகளை தாக்கும் திறன் அண்டை நாடுகளிலிருந்து வரும் எந்த ஒரு அச்சுறுத்தல்களுக்கும் எதிராக, குறிப்பாக சீனா மற்றும் பாகிஸ்தானுடனான தொடர்ச்சியான பதட்டங்களின் சூழலில் ஒரு பயனுள்ள தடுப்பாக அமையும். இந்த ஏவுகணை விரைவான தாக்குதல் திறன்கள் மற்றும் அதிக இயக்கம் அவசியமான ASEAN அல்லது இந்தோ பசிபிக் நாடுகள் போன்ற மூலோபாய கூட்டாண்மைகளில் பயன்படுத்துவதற்கான சாத்தியக்கூறுகளுடன் கூட்டு மற்றும் சர்வதேச ராணுவ நடவடிக்கைகளில் இந்தியாவின் ஒருங்கிணைந்த திறனை மேம்படுத்துகின்றது. ஒட்டுமொத்தமாக இந்திய விமானப்படை தனது தற்போதைய போர் விமானங்களை பிரம்மோஸ் என்ஜி மூலம் பொருத்துவதன் மூலம் பிராந்தியத்தில் ஒரு முக்கியமான விமான சக்தியாக தனது நிலையை பலப்படுத்த முடியும் என்பது மட்டுமல்லாமல், நவீன போர்க்காலத்தில் எந்த ஒரு உயர் தொழில்நுட்ப மோதலையும் எதிர்கொள்ள இந்தியா தயாராக உள்ளது என்பதை பிராந்திய போட்டியாளர்களுக்கு தெளிவாக காட்டும். பிரம்மோஸ் A என்பது விமான ஏவப்படும் சூப்பர்சோனிக் குரூஸ் ஏவுகணையின் மற்றொரு மாறுபாடு. இது பிரம்மோஸ் என்ஜியை விட எடை அதிகமானது. சமீபத்தில் இந்திய விமானப்படை மேலும் 20 சுகோய் Su-30 MKI போர் விமானங்களை மேம்படுத்தி வருவதாகவும், இதனால் போர் விமானங்களில் 2.5 டன் எடையுள்ள பிரம்மோஸ் A விமான ஏவப்படும் குரூஸ் ஏவுகணை ALCM பொருத்தப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டது. இந்த கட்டத்தில் இந்திய விமானப்படை மற்றும் ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் HAL ஏற்கனவே பிரம்மோஸ் A குரூஸ் ஏவுகணையை சுமந்து செல்லும் திறன் கொண்டு 40 Su-30 MKI போர் விமானங்களை மேம்படுத்தி உள்ளன. மேலும் 20 Su-30 MKI போர் விமானங்கள் மேம்படுத்தப்பட்டால் தற்போது இந்திய விமானப்படையில் பயன்படுத்தப்படும் பிரம்மோஸ் A ஏவுகணை ஏந்தி ஏவக்கூடிய மொத்த போர் விமானங்களின் எண்ணிக்கை 60ஆக உயரும். பிரம்மோஸ் A ஏவுகணைகளை ஏந்தி ஏவக்கூடிய 60 Su-30 MKI போர் விமானங்களுடன் இந்திய விமானப்படை 3வது படைப்பிரிவை நிறுவ அனுமதிக்கும்.
பிரம்மோஸ் ஏவுகணை ஏந்தி ஏவக்கூடிய விதத்தில் Su-30MKI போர் விமானங்களை மேம்படுத்தும் பணிகள் இந்த ஆண்டு தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் இது 2027ஆம் ஆண்டு முழுமையாக நிறைவடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மேம்படுத்தல் பணி Su-30MKI போர் விமானம் மொத்தம் 2.5 டன் எடையுள்ள ஏவுகணைகளை ஏந்தி ஏவுவதன் காற்றியக்கவியல் மற்றும் கட்டமைப்பு அழுத்தங்களை தாங்க உதவும். இந்த ஏவுகணை மேக் 3 வானில் பயணித்து 400 தொடக்கம் 500 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இலக்குகளை தாக்கும் திறன் கொண்டது.